உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று மஞ்சள் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அம்மன் விழாக்கள் மட்டுமல்ல, அனைத்து விழாக்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பொருள்தான் மஞ்சள். மங்களகரமான அனைத்து இடங்களிலும் தவறாமல் இடம் பிடிக்கும் மஞ்சள் பண்டைய காலம் தொட்டு நம் வழிபாட்டு முறையில் உள்ளதாகும். எந்த பூஜை செய்தாலும் மஞ்சளை அரைத்து பிள்ளையார் போல ஒரு உருவத்தை செய்துவிட்டு அதற்கு குங்குமமிட்டு பின்னர் பூஜை செய்ய தொடங்குவது நம் வழக்கமாகும். இதன் மூலம் மஞ்சளுக்கு நம் முன்னோர்கள் கொடுத்த மகத்துவத்தை அறியலாம். மகாலட்சுமியின் அம்சமாகவும் அவளது மனத்திற்கு விருப்பமானதாகவும் உள்ள பொருட்களில் முக்கியமானதாக மஞ்சள் போற்றப்படுகிறது. மேலும் மகாலட்சுமியின் இருப்பிடமாகவும் மஞ்சள் சொல்லப்படுகின்றது. ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இதில் மஞ்சளின் இடம் தனித்துவமானதாகும். ஆலயத்தில் எங்கு திரும்பினும் நீக்கமற நிறைந்திருக்கும் குறிப்பிடத்தக்க பொருட்களில் மஞ்சளும் ஒன்றாக காட்சியளிக்கும். அத்தனை சிறப்புமிக்கது மஞ்சள். மஞ்சளும் குங்குமமும் நிறைந்த மதிமுகத்தாள் அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் மஞ்சள் காப்பு அணிவிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. மஞ்சள் காப்பு அணிவித்தால் அம்பிகை மனம் மகிழ்ந்து பூலோகம் செழிக்க மாரியை அருள்வாள் என்பது ஐதீகமாகும். ஆடியில் அம்மனுக்கும் மஞ்சள் அபிஷேகம் செய்வதால் அம்மன் மனம் குளிர்வாள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பச்சை மஞ்சளை அரைத்து பூசி அபிஷேகம் செய்து அம்மனை குளிர்வித்தால் விவசாயம் செழித்து அனைத்து மக்களும் சுபிட்சமாக வாழ்வார்கள் என்பது பல்லாண்டு நம்பிக்கையாகும். ஆடி மாதத்தில் வீடுகள், கோயில்கள் மற்றும் புனித இடங்களில் மஞ்சள் நீர் தெளிப்பது ஒரு சடங்காக உள்ளது. இதனால் தீய சக்திகளை நீங்கும். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் எளிதில் தொற்றும் நோய் கிருமிகளை அழிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. கோயில் திருவிழாக்களிலும் நம் வீட்டு விசேஷங்களிலும் மஞ்சள் கலந்த நீரை மற்றவர்கள் மேல் ஊற்றி சந்தோஷமாக கொண்டாடுவது பழமையான வழக்கமாகும். ஆடி மாதத்தில் ஏழை எளிய பெண்களுக்கு மஞ்சளை தானமாக கொடுப்பதால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் உண்டாகும் என சொல்லப்படுகின்றது. மேலும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து மஞ்சள் தேய்த்து குளித்து அம்மனை வழிபட்டு வந்தால் நடப்பதெல்லாம் நலமுடன் நடக்கும், வாழ்வு செழிக்கும் என்பதும் ஐதீகம். அது மட்டுமல்லாமல் அரைத்த மஞ்சளை பூசி குளிப்பதால் பெண்களுக்கு வரும் பல வியாதிகளிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் என்பது அறிவியல் கூறும் உண்மையாகும். மஞ்சள் தேய்த்து குளிக்க எல்லா நாளும் முடியாவிட்டாலும் ஆடி மாதத்தில் அம்மனை வேண்டி மஞ்சள் தேய்த்து குளிக்க நம் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் அம்மனின் அருளை சேர்த்து பெறலாம் என ஆன்மீக நூல்கள் குறிப்பிடுகின்றன. வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு, குங்குமத்துடன் மஞ்சளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கொடுப்பதால் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் தீர்ந்து பாக்கியங்கள் பெருகும், நீண்ட ஆயுளும் நீடித்த ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது தொன் நம்பிக்கையாகும். அம்பிகைக்கு உகந்த மஞ்சளை அம்பாளாக கருதி
அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உள்ளமும் உடலும் நலமுடன் இருக்கும் என்பது உண்மையிலும் உண்மை. மங்களம் தரும் மஞ்சளை போற்றிடுவோம். மலைமகள் அருளால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடுவோம். ஓம் சக்தி. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.